நேயர்களே, நச்சின நாலு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிங்கப்பெண் அதிரடிப்படை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இப்போ புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி யூனிஃபார்மை மாத்தி இந்த மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், அதே போல பிங்க் பேட்ரோல் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க. தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு, சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட பங்களிப்பும், அவரை தொடர்ந்து கழக தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நவீன கால பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ரொம்ப முக்கியமான மைல் கற்களாகும். இந்த ரெண்டு தலைவர்களுமே பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கறத வெறும் சட்டம் ஒழுங்கா மட்டும் பார்க்காம, அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம், சட்ட ரீதியிலான அதிகாரம் அளிப்பதன் மூலமே உண்மையான பாதுகாப்பை வழங்க முடியும் அப்படின்ற நோக்கத்தோட பல்வேறு திட்டங்களை வகுத்தாங்க. கடந்த காலங்களில் கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் சரிபங்கு கொடுத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தவர் கலைஞர் ஐயா அவர்கள். அதைத் தொடர்ந்து நடந்த காட்சியில் எல்லாம் எதுலேயுமே செய்தது கிடையாது. தொடர்ந்து வந்த சமயத்தில் இப்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைச்ச முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா பெண்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய பணி சுமையை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் பார்த்திங்கன்னா பெண்களின் அரசு பணிகளில் 30-40% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்தார். அதே போல் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அங்கங்கே தங்கி கஷ்டப்படுறாங்க, ஒன்றா உறவினர் வீடுகளில் இருக்கணும், இல்லைனா ஏதாவது வாடகை பிடிக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்த சமயத்தில் அவர்களுக்காக தோழியர் விடுதி அமைச்சு அதன் மூலியமாகவும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதே போல் கலைஞர் ஐயா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பெண்களுக்கு கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்தார் அவரும். அதே ஒவ்வொரு செயலையும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது, கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தது, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தது, 33% இடஒதுக்கீடை அறிவித்தவரும் கலைஞர் அவர்கள் தான். அவர்களுடைய செயல் திட்டங்களில் பார்த்திங்கனாக்கா வீடுகளுக்கு கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். வீடுகளில் பார்த்திங்கனாக்கா கலைஞர் டிவி கொடுத்தாரு. அந்த டிவி கொடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் பக்கத்து வீட்டில் போய் டிவியை தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த காலத்தில் எல்லா இல்லங்களிலும் அவங்க உலக செய்திகளை அறிய வேணும் அப்படின்றதுக்காக டிவியை கொடுத்து மகத்தான திட்டத்தை தந்தவர் கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களை குடும்ப அமைப்பிற்குள்ளும் சமூகத்திலும் பாதுகாப்பான நிலைக்கு உயர்த்த பல புரட்சிகரமான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தாரு. இந்தியாவுக்கு முன்னோடியான சொத்துரிமை சட்டம், அடுத்து பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை தைரியமா புகார் செய்ய ஏதுவா காவல்துறையில வரலாற்று மாற்றத்தை கொண்டு வந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். 1992ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில ஆசியாவிலேயே முதல் முறையா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கி வச்சாரு. அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டத்தை தொடங்கி வச்சதால இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் தொழில் தொடங்கி தற்சார்பு அடைஞ்சிருக்காங்க. பெண்கள் தங்களோட பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்யும் வகையில அரசியல் அதிகாரத்தை பெற ஏதுவாகவும் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஏழை பெண் குழந்தைகளோட திருமணத்திற்கு நிதியுதவி வழங்குவதன் மூலமா வறுமையின் காரணமா நடந்த இளம் திருமணங்களை தடுத்து பெண் குழந்தைகளுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கினாரு. இப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழிவந்த கழக தலைவர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதாவது இன்றைய நவீன சமூகத்துல டிஜிட்டல் தொழில்நுட்பம், பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு அரண்கள் எல்லாமே பலப்படுத்தப்பட்டுச்சு. கட்டணமில்லா பேருந்து பயணம், இந்த திட்டம் பெண்களோட நடமாட்ட சுதந்திரத்தை அதிகரிச்சது. வேலைக்கு போகக்கூடிய மற்றும் கல்வி கற்கக்கூடிய பெண்கள் தனியா பாதுகாப்பா பயணிக்க இது பெரும் துணையா நின்றது. ஆபத்து காலத்துல பெண்கள் உடனடியா காவல்துறையை தொடர்பு கொள்ள காவலன் SOS மொபைல் செயலியோட பயன்பாட்டை பரவலாக்கினாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திருமண நிதி உதவி திட்டத்தை தற்கால தேவைக்கு ஏற்ப மாற்றி அதை
பள்ளிகள்ல படித்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாரு. இது பெண் குழந்தைகளோட உயர்கல்வி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய திட்டமாகவும் அமைஞ்சது. வேலை நிமித்தமா தமிழ்நாட்டுல முக்கிய நகரங்களுக்கு வந்து தங்கக்கூடிய பெண்களுக்கு தோழி என்ற நவீன விடுதிகள் மூலமா மாநிலம் முழுவதுமே பரவலாக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பானது உறுதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுல ஐடி ஜவுளி துறைகள்ல பெண் தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிறதால அவங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான சட்ட வழிகாட்டுதல்கள் கண்காணிக்கப்பட்டது. அதே போல இரவு நேர பணியில ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு பிரத்யேக பாதுகாப்பு, வாகன வசதிகளை நிறுவனங்கள் உறுதி செய்ய கடுமையான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்த 33% இடஒதுக்கீட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டு முழுமையா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இதன் மூலமா அடிமட்ட அதிகார அமைப்புல பெண்களுடைய கரம் வலுவடைந்து இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சட்ட ரீதியிலான உரிமைகளையும் காவல்துறையில தனி பிரிவையும் உருவாக்கி அடித்தளம் அமைச்சாரு அப்படின்னா, கழக தலைவர் அவர்களுடைய திராவிட மாடல் நல்லாட்சியில நவீன தொழில்நுட்பம், கட்டணமில்லா பயணம், பாதுகாப்பான தங்குமிடங்கள் மூலமா பெண்களோட அன்றாட பொது வாழ்வு, பொருளாதார பாதுகாப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று பாதுகாப்பு அரணா விளங்கினாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கடந்த கால திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நம்ம புறக்கணிக்கவே முடியாது. கடந்த 5 ஆண்டு கால திட்டத்தில் மறுபடியும் காலங்கள் கடந்தும் அது பயணிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், அப்படி போகும்போது இன்னும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48, இப்படி போன்ற பல திட்டங்கள் இன்னும் காலம் கடந்தாலும் சிறப்பாக அது பயணிக்கும். அது மடைமாற்றம் செய்யப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு எத்தனை ஆட்சிகள் வந்து அதை செய்தாலும் அங்கு எப்போவுமே கலைஞர் ஐயா அவர்களும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் தொடர்ந்து திமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் தான் அது மாறி பயணிக்குமே தவிர புதிய திட்டங்களாக ஒரு நாளும் இருக்காது என்பது எனது தாழ்மையான கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கழக தலைவர் அவர்களுடைய திராவிட மாடல் நல்லாட்சியில கொண்டு வந்த மகத்தான திட்டம் தான் பிங்க் ரோந்த், அதாவது பிங்க் பேட்ரோல். திமுக ஆட்சியில மாநிலத்தோட அனைத்து முக்கியமான நகரங்களுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டது. அதாவது 12 கோடி ரூபாய் செலவுல 80 அதிநவீன பிங்க் ரோந்து வாகனங்களை திமுக அரசு அறிமுகப்படுத்துச்சு. இந்த வாகனங்கள் சென்னை மட்டும் இல்லாம தாம்பரம், ஆவடி, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, திருப்பூர், திருநெல்வேலின்னு தமிழ்நாட்டோட முக்கிய பெருநகரங்கள் அனைத்திலுமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பிங்க் ரோந்து வாகனங்கள் சாதாரண காவல் வாகனங்களை போல இல்லாம பெண்களுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் உதவக்கூடிய வகையில நவீன தொழில்நுட்ப வசதிகளோட வடிவமைக்கப்பட்டது. ஒவ்வொரு பிங்க் ரோந்து வாகனத்திலையும் பெண் காவல் அதிகாரிகள், பெண் காவலர்கள் மட்டுமே பணியில இருப்பாங்க. இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்தவித தயக்கமுமே இல்லாம தங்களோட புகாரை ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட போய் சொல்ல முடியும். இந்த வாகனங்களோட முன்புறமும் பின்புறமும் உயர்தர கண்காணிப்பு கேமராக்கள், GPS கருவிகள் பொருத்தப்பட்டு இருந்தது. இதன் மூலமா வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை, அங்கிருக்கக்கூடிய சூழல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரலையா கொண்டு சேர்க்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கவும் பட்டது. ஆபத்து காலங்கள்ல கூட்ட நெரிசல்களுக்கு இடையே அந்த வாகனங்கள் விரைந்து செல்ல ஏதுவா பிரத்யேக சைரனும் அதுல அமைக்கப்பட்டிருந்தது. இப்படியான வாகனங்கள் பொதுவெளியில நடமாடக்கூடிய பெண்களுக்கு நடமாடும் காவல் நிலையமாவே செயல்பட்டது அப்படின்னா அது மிகையாகாது. பள்ளிகள், கல்லூரிகள், மகளிர் விடுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள்ல இந்த வாகனங்கள் தொடர்ந்து ரோந்து பணியில ஈடுபடுத்தப்பட்டது. ஒரு பெண் ஆபத்தான சூழல்ல இருக்கும்போது பெண்களுக்கான அவசர உதவி எண்ணான 181, காவல் உதவி எண்ணான 100 அல்லது மொபைல் செயலியான காவலன் SOS போன்றவற்றில எச்சரிக்கை விடுத்தா கட்டுப்பாட்டு அறை உடனே பாதிக்கப்பட்ட இடத்திற்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ரோந்து சுற்றி தெரியக்கூடிய பிங்க் ரோந்து வாகனங்களுக்கு தகவலை அனுப்பும். இந்த வாகனத்துல GPS தொழில்நுட்பம் இருந்ததால சில நிமிடத்திலேயே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போயிட்டு பெண்களை மீட்பாங்க. இந்த வாகனங்கள் வெறும் குற்றங்களை தடுப்பதோடு மட்டும் இல்ல, வாராந்திர அடிப்படையில மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல ஒலிபெருக்கி மூலமா பெண்களுக்கான சட்டங்கள், போக்சோ சட்டம், அவசர உதவி எண்கள் குறித்த விழிப்புணர்வு முகாமையும் ஏற்படுத்தினாங்க. இரவு நேரங்கள்ல பேருந்து, ரயில் நிலையங்கள்ல தனியா தவிக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பிரச்சனைகளால வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பில்லாம இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி அவங்கள பாதுகாப்பான தோழி விடுதிகள்லயோ இல்லனா அவங்களுடைய குடும்பத்தாரிடமோ கொண்டு சேர்க்கக்கூடிய
மீட்பு பணிகளையும் இந்த பிங்க் ரோந்து படையினர் வெற்றிகரமா செஞ்சாங்க. இப்ப இந்த பிங்க் ரோந்து படை தான் சிங்கப்பெண் அதிரடி படையா மாறி இருக்கு. கடந்த ஒரு மாத காலமாக அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள் தொற்று இன்று வரையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள், குற்றங்கள், பாலியல் வன்புணர்வுகள் எல்லாவற்றுக்கும் பிரதான காரணமாக இருக்கக்கூடியது இங்க ஒரு மாத காலமாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் புழக்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய போதைப்பொருள் பழக்கம். அப்படிப்பட்ட போதைப் பொருளை ஒழிப்பதற்கான எந்த ஒரு திட்டமோ நடவடிக்கையோ இப்பொழுது வரை புதிதாக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களினுடைய அரசு அறிவிக்காமல் செயல்படுத்தாமல் சிங்கப்பெண் படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மட்டும் அறிவிச்சு அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம், பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது உண்மையில இந்த ரீல்ஸ் ஆட்சி தொடர்ந்து ரீல்ஸ் ஆட்சியாகவும் சினிமா பட பாணியில மக்களை எப்பவும் பரபரப்பான ஒரு மைண்ட்ல வைப்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கிறதே தவிர முழுமையான ஒரு திட்டங்களையோ அதற்கான ஒரு அம்சங்களையோ அமல்படுத்தக்கூடிய நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சி இருக்கு. வாகனங்களுக்கு பெயிண்ட மாத்தி ஸ்டிக்கரை ஒட்டி காவலர்களுக்கு யூனிஃபார்மை மாத்தி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு படையானது உருவாக்கி இருக்கு. இது தேவையே இல்லாத ஒரு திட்டம் தாங்க நான் சொல்லுவேன். சிங்கப்பெண் படைங்கிறது மகளிர் காவல் நிலையம் நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு, நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. அதுவே போதுமா இருக்கு. சிங்கப்பெண்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தது எதுக்கு வேஸ்டான திட்டம் தாங்க. ஆனா இப்ப அந்த மகளிர் காவல் நிலையத்துல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்கு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எது செஞ்சாலும் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை குறை சொல்ற அளவுக்கு சிஎம் தான் அவருதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குற்றம் நிறைய நடக்குது, நிறைய டிவில நிறைய நம்ம காதுபட கேட்கிறோம், செய்தித்தாளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு கேட்டா நீங்க இப்ப என்ன சொல்ற பதில் என்ன சொல்றீங்கன்னா தனி மனிதனுடைய ஒழுக்கம், சுய மனிதனோட ஒழுக்கம் வேணும்னு சொல்றீங்க. இது எந்த வகையில எடுத்துக்கிறது? அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் பேசுறது இது மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு திட்டமா தான் இருக்கு. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை குறை சொல்றதுங்கிறது நல்ல திட்டவட்டமா தெரியுதுங்க. நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் சுய உணர்வோடு சுய சிந்தனையோடு அவங்க சுய ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறத முதல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதனால பாதிக்கப்படுறது பெண்களும் பொதுமக்களும் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு தடவை நம்ம காலையில டிவி ஆகட்டும் செய்தித்தாளர் எதை பார்த்தாலும் உங்களுடைய ஆட்சியில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத திட்டவட்டமா தெரியுது. ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்துல முதல்வர் விஜய் அவர்கள் இதை துவக்கி வச்சாரு. இந்த திட்டத்துக்கு இப்ப முதற்கட்டமா 354.67 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கி இருக்காங்க. இவங்க சொல்றது என்னன்னா நவீன வாகனங்கள், கட்டுப்பாட்டு அறை, அதிநவீன கேமராக்கள், தீவிர ரோந்து பண்ணி இப்படி நிறைய லிஸ்ட போடுறாங்க. ஆனா இது எல்லாமே பிங்க் பேட்ரோல்ல ஆல்ரெடி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த திட்டத்தை துவக்கி வச்ச முதல்வர் அவர்கள் பேசினதும் அடுக்கடுக்கான பொய்யாவே இருந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க ட்ரோன் முதல் முறையா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது அப்படி கிடையாது. ட்ரோன் காவல் பிரிவானது நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாடு காவல் கிட்ட இருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த சிங்கப்பெண் துவக்க விழால மிக தெளிவா சொல்றார், இது ஒரு இன்டர்லிங்க்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல போதைப் பொருள் காரணமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களுக்கு எது காரணமா இருக்கு? போதைப் பொருட்கள் காரணமா இருக்கு. அப்ப சிங்கப்பெண் படையை காட்டிலும் மிக அதிக அக்கறையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டம் எது அப்படின்னா இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். போதைப் பொருளை ஒழிச்சிட்டாலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிரும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் பேசிய பிறகு போதைப் பொருளுக்கு எதிராக இதுவரைக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம், இல்லை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோம், இதற்காக இத்தனை கோடி ரூபாய் தொகையை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எந்த வாக்குறுதியோ திட்டத்தையோ அறிவிக்க
அறிவிக்காத முதலமைச்சர் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சிங்கப்பெண் படை அப்படிங்கிற ஒன்று அறிவிக்கிறேன் அப்படிங்கிறது, அதாவது சினிமா கவர்ச்சியினால் ஓட்டு போட்ட மக்களை இன்னும் அதே கவர்ச்சியிலேயே வச்சிருக்கணும். நம்மளுடைய சினிமாத்தனமான நடவடிக்கைகள்லேயே நம்மளுடைய 5 ஆண்டு கால ஆட்சியையும் நகர்த்தி கொண்டு போயிடணும். முட்டாளாகிய மக்களை தொடர்ந்து முட்டாளாகவே வைத்திருக்கிறது தான் நம்ம ஆட்சிக்கு நல்லது அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முழுமையாக நம்புகிறார். அதனால தான் போதைப் பொருளை ஒழித்து அதன் வழியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை பற்றி வாயே திறக்காம சிங்கப்பெண் படைன்னு எதையுமே செய்ய முடியாத, செய்வதற்கு வக்கற்ற, இன்னும் சொல்லணும்னா செய்வதற்கு திறனற்ற ஒரு படையை வச்சுட்டு இவங்க எப்படி பெண்களை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வாக்களித்த மக்களுக்கு கூட இன்னைக்கு மிக அதிக அளவில் வந்திருக்கு. ஏன்னா இவர்களுடைய 1 மாத கால ஆட்சியினுடைய திறனை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். கரண்ட் பிரச்சனையில, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில, தொடர்ந்து இங்க இந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய கொலைகள் வழியாக இவர்கள் முற்றிலும் தகுதி இல்லாதவர்கள் ஒருவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லி மக்கள் இப்பொழுது ஃபீல் பண்ணக்கூடிய இந்த நேரத்திலையும் இந்த ஆட்சி விழிச்சு கொள்ளாம தொடர்ந்து ரீல்ஸ் வழியாகவே, இன்ஸ்டா வழியாகவே ஒரு சினிமாத்தனமான ஆட்சியை கொடுத்துட முடியும். அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கும் இந்த மாதிரியான நாடகத்தனமான செயல்கள் மூலமே ஓட்டிட முடியும்னு நம்புறது ஒரு மிகப்பெரிய அபத்தம். தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல சிக்கியிருக்க கூடாது. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற 1 மாதத்திலேயே கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே முதல்வர் வாய் திறக்கல. சிஎம் விஜய் சார கேக்குறேன் நானு, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, எழுதி கொடுத்தத படிச்ச யார் வேணா படிக்கலாம். ஒரு முதலமைச்சருக்கு நிர்வாக திறமை இருக்கணும். திறமை இருந்தா தான் எது எப்படி நடக்குது, இது இந்த வழியில கொண்டு போலாம், அதை அந்த வழியில கொண்டு போலாங்கிற ஒரு மெச்சூரிட்டி இருந்தா தான் தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியும். மகளிர் காவல் நிலையத்துல இப்ப தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. தாவேக்காவோட நிர்வாகி கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஒரு குழந்தைய போய் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கா. அப்படி போய் காவல் நிலையத்துல போய் சொன்னா பைசல் பேசி முடிச்சு விட்டுறாங்க. அப்புறம் பெண்களுக்கு என்ன இதுல பாதுகாப்பு இருக்குது? ஒரு சினிமா ஒரு மோகத்துல விஜய்ன்னு இருக்கிறாருன்னா அவர் ஒரு நடிகர், நல்லா பாடுவாரு ஆடுவாருன்னு அந்த ஒரு இதுல மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா அவருக்கு அரசியல் ரீதியான நிர்வாக திறமை இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாம போட்டுட்டு இப்ப ஓட்டு போட்ட மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படியான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டதும் தாவேக்கவினர் அப்படிங்கறத செய்திகள் மூலமா நம்ம நிறைய பார்த்தோம். மேடையில பேசின முதல்வர் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம், சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த குற்ற செயல்களை எல்லாம் ஏதோ தெருவுக்கு தெருவு நடக்கிற மாதிரி பொய்யாக கட்டமைத்து இன்ஸ்டா ரீல்ஸ் வழியாக மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பைய தொடர்ந்து பரப்பி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில இன்று வாசலுக்கு வாசல் இது மாதிரியான குற்ற செயல்கள், குறிப்பா சிறு பிள்ளைகள், சிறுமிகள், பெண்கள், வயதான மூதாட்டிகள், இன்னும் சொல்லணும்னா 9-10 வயசுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட, ஆண் சிறுவர்கள் கூட பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல்ல நான் எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டேன். அரசு இதுக்கு காரணம் அல்ல, தனி மனித ஒழுக்கம் தான் இதுல முக்கியம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றதுங்கிறது மிகவும் ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியா ஒரு திறமையான, முறையாக பயிற்சி பெற்ற காவல்துறையை இந்த குற்ற செயல்களை தடுப்பதற்காக உபயோகப்படுத்தாம தற்காப்பு கலைகளை பயின்றவர்கள் எல்லாம் இந்த பணியில ஈடுபடலாம், நாங்க இவங்களை எல்லாம் ரெக்ரூட் பண்ண போறோம், தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றதுங்கிறது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, இன்னும் சொல்லணும்னா பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வளையமே இந்த மாநிலத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் கூட உருவாக்கக்கூடிய வகையில தான் இவர்களுடைய இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிற இந்த திட்டம் முழுமையா இருக்குதுங்க. எந்த இடத்திலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்போ இல்ல பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையோ ஏற்படுத்தக்கூடிய திட்டம் இல்லை இது. இதன் வழியாக எந்த ஒரு குற்ற செயலும் தடுத்து நிறுத்தப்பட போறது இல்லை. இன்னும் சொல்லணும்னா நாங்க அரசாங்கம் இருக்கோம், நாங்க ஆட்சி நடத்துவோம், ஆனா பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய ஆட்சி முதல் முறையா தமிழ்நாட்டில் நமக்கு சொல்ல வரும். பெண்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குபவர்களை கூடவே வச்சுட்டு சுத்துறாரு முதல்வர் அவர்கள். அதுக்கான பல ஆதாரங்களும் நம்ம வீடியோவா நிறைய பார்த்திருக்கோம்.
ஆட்சியினுடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை, குறிப்பா பெண்களை பாதுகாப்பது. இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் அப்படிதான் வந்திருக்கு. ஆனா இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஆனா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு பொதுமக்கள் தான் காரணமா இருந்துக்கணும், அவர்கள் தான் அந்த கடமையையும் ஏத்து செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்ற குற்றங்களை எல்லாம் கடந்த 6 மாத காலமாக ஜோசப் விஜய் அவர்கள் வீதிக்கு வீதி நடக்கிற மாதிரி, பெண்களே இங்க வாழ முடியாத ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறிவிட்டது மாதிரி மிக பொய்யான உரைகளை ரீல்ஸ் வழியா, இன்ஸ்டா வழியா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மடைமாற்றி அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை உண்மை என நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்திருப்பவர் இன்னைக்கு இந்த 1 மாத காலத்துல அது வீதிக்கு வீதி இல்லை, வாசலுக்கு வாசல் நடைபெறக்கூடிய ஒரு சூழல். 9 வயது சிறுமி, 2 வயது சிறுமி, 60 வயது மூதாட்டி, 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, இவங்க மட்டும் இல்லை, 9 வயசுல 10 வயசுல இருக்கக்கூடிய ஆண் சிறுவர்கள் கூட போதை அருந்திய கஞ்சா மாதிரியான பொருட்களை உட்கொண்ட நபர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது தனி மனித ஒழுக்கம் தான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும்னு சொல்லி அந்த சிங்கப்பெண் படை துவக்க விழால முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அரசாங்கம் இங்க நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாங்க ஒரு சிங்கப்பெண் படைன்னு ஒன்று உருவாக்குறோம். ஆனா அங்க நாங்க திறமை வாய்ந்த முறையாக பயிற்சி பெற்ற போலீசாரை எல்லாம் அப்பாயின் பண்ண போறதில்லை. ஏதோ கொஞ்ச நாள் தற்காப்பு கலைகள் பயின்றவங்களை எல்லாம் நாங்க ரெக்ரூட் பண்ணி தேர்ந்தெடுத்து இந்த சிங்கப்பெண் படை வழியா விட போறோம். அவங்களும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் சுத்த போறாங்க அப்படின்னு சொல்றது வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன். முந்தைய அரசோட சாதனைகளை தான் தாவேக அரசு இப்போ தன்னோட கணக்குல எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்தாலே தெளிவா தெரிஞ்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆனா இந்த திட்டத்தின் மூலமா பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டா போதும் அப்படிங்கிறது தான் மக்களோட மனநிலையா இருக்கு. இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மேரா.